சார் வணக்கம் சார். சார் இந்த இந்த மொரிங்கோ அப்படிங்கிற ப்ராடக்டை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா சார்? ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்து எவ்வளோ பேருக்கு இதோட பயன்கள் கிடச்சிருக்கு? அது இல்லாமல் நீங்கள் என்ன இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, உங்கள் பேரோட இது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? வணக்கம் சார், என் பேர் ஆறுமுகம். நான் அக்குபஞ்சர் டாக்டராக இருக்கேன். அக்குபஞ்சர் வர்மாலாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் குறைஞ்சது வந்து ஒரு 7 வருஷமாக வந்து நம்ம முருங்கை கம்பெனியில் ப்ராடக்ட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இல்லாத பேஷண்ட்டுக்கு தான் நான் டேரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். பேஷண்ட்டுக்கு கொடுத்து அவங்ககிட்ட இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நல்ல ரிசல்ட் வருது. எவ்வளோ பேஷண்ட்டு கொடுத்துருப்பீங்க சார்? அது தௌசண்ட்ஸ் மேலே, 1000 கிடையாது, ஒரு 10,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். எத்தனை வருஷமாக இருக்குது சார் கொடுத்து? இது வந்து 6-7 வருஷமாக இருக்கும். 8 வருஷங்களா? 8 வருஷமாக கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த 8 வருஷத்தில் மினிமம் நிறையா பேர் கொடுத்துருக்கீங்க. எல்லா கம்ப்ளைண்ட் பேஷண்ட்டுக்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். பெரலைசிஸு, ஃபேஷியல் பெரலைஸு, அப்புறம் வந்து ஐபிபி, டயபெட்டிக்ஸு, நியூரோபதி, அப்புறம் பிரெயின் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லா ரிசல்ட்டு. ஹார்ட், மெயினாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ராலு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு 10 வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்கீங்க. கிட்னி ஸ்டோனு, கிட்னி ப்ராப்ளம் எடுத்துருக்கீங்க, ரீனல் ப்ராப்ளம், லிவர் ஃபங்க்ஷன், லிவர் டிசீஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் சம்மந்தப்பட்டது, வயிறு பிரச்சனை, பசி, அஜீரணம், லங்ஸுக்கு சூப்பராக இருக்குது. லங்ஸுக்குனாக்கா சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி லங்ஸ் டிசீஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கு நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஓகே. இந்த ஐ ப்ராப்ளம், டிபி ப்ராப்ளத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட்டாக வந்திருக்கு. வெயிட் லாஸ், டிபி ஆனால் வெயிட் லாஸ் ஆகும், ஃபீவரு எல்லாமே வரும்ல, அதில் கொடுத்து நல்ல ரிசல்ட்டு 3-4 மந்த்ஸில் நல்ல ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு. அவர் சார்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அதை பற்றி. இது மாதிரி அடுத்தது வந்து நியூரோபதிக்கு நல்ல டயபெட்டிக் நல்ல நியூரோபதி வருதுங்களா, அதுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய எப்படி சொல்கிறதுன்னா, எல்லா ஒரு டிசீஸுன்னு என்னென்ன மாதிரி வருதோ எல்லா மாதிரி டிசீஸுக்கும் கொடுத்துருக்கேன் நான். ஓகே. இப்போ ஒரு 10 வருஷங்களா இருக்குமா சார் கொடுக்க தொடங்கி? 8 வருஷம் மேலே இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. ஒரு மாதத்துக்கு ஜாயின் பண்ணது எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய கொடுத்துருக்கேன். டெய்லி நான் பேஷண்ட் ஒரு பாட்டிலாக விற்காமல் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு பேஷண்ட் வந்துட்டா இருப்பாங்க, ரெகுலராக எடுக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த பொருள் கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? மொரிங்கோ பைட்டோசைன். ஓகே சார். சார் இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன நீங்கள் சொல்ல வரீங்க கடைசி வார்த்தை? ப்ராடக்ட்னா நம்ம ஆயுர்வேதிக்னு எடுத்தோம்னாக்கா, ஆயுர்வேதிக் சித்தா அதிலெல்லாம் வந்து எடுக்கும்போது ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இப்போ டயபெட்டிக்னாக்கா டயபெட்டிக் மட்டும் தனியாக கொடுப்பாங்க. பிபி வேறு மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும்போது தனித்தனியாக ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 4 ப்ராப்ளம் இருக்கும். கிட்னி ப்ராப்ளம், அதில் கிரியாட்டின் கொடுத்துருக்கு நான். கிரியாட்டின் ஓகே, அது கம்மி சரியான ரிசல்ட். கிரியாட்டின் 8, 11 எல்லாம் என் பேஷண்ட்டுக்கு வந்து 2 வரைக்கும் தந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம வந்து எல்லா டிசீஸுக்கு ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் டிசீஸுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே மருந்து வேலை செய்யுது. ஓகே, ஒரே மருந்து வேலை செய்யுது. அதனால் வந்து ஜனங்களுக்கு கொஞ்சம் பேஷண்ட்டுக்கும் ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரெண்டாவது காஸ்ட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. ஓரளவுக்குன்னு பரவாயில்ல. ஒரு மருந்து இது வந்து 2000-3000 விற்கிறாங்க. இது வந்து 1700 நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்குது. பிரெயின் பவர், இம்யூனிட்டி, மெயினாக இம்யூனிட்டி நல்லா எடுத்து கொடுக்குது. இப்போ டயபெட்டிக்கோ இல்லை வேறு யாருனோ ப்ராப்ளம் ரொம்ப வீக்னஸாக இருக்காங்கன்னா ஒரு 5 to 7 டேஸில் ரிசல்ட் வருது. அதில் பசி நல்லா எடுக்குது, தூக்கம் நல்லா வருதுன்றாங்க, டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹார்ட் கம்ப்ளைண்ட், இப்போது கிட்னினால் பிரச்சனை, ஹார்ட்டுக்கு பம்பிங்கு ப்ராப்ளம், கொலஸ்ட்ராலு, இந்த படப்படப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருதுங்களா, அதெல்லாம் வந்து சூப்பராக கேட்குது. இது நல்ல ரிசல்ட்டு நான் கண் கூட எவ்வளோ பேர் நிறைய பேர் பேஷண்ட்டுக்கே தெரியாது. நான் எடுத்து இதனால தான் இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன். சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது. இது வந்து நான் கொடுக்குறது, கம்பெனி சொல்கிறது நான் எப்படி கொடுக்குறேன்னா,
நல்லா கொஞ்சம் ஹெல்த்தி ஓரளவுக்கு ஹெல்த்தி பேஷண்ட் இருந்தால் 3 காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 6 மணிக்கு 3 டேப்லெட்டு ஹாட் வாட்டரில் எடுக்க சொல்கிறேன். தண்ணி மட்டும் நிறைய குடிக்கணும், இல்லைனாக்கா நிறைய குடிக்க சொல்கிறேன். 1 ஹவர் கழிச்சு டீ காஃபி டிஃபன் எதாவது எடுத்துக்க சொல்கிறேன். ரொம்ப க்ரானிக் பேஷண்ட் யாராக இருந்தாக்கா ஈவினிங்கும் ஒரு டோஸ் எடுக்க சொல்கிறேன். ஒரு மாத்திரை மட்டும் ஈவினிங்கு ஒரு 6 மணிக்கே எடுத்துன்னு 7 மணிக்கே நீங்கள் டின்னர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி செல்லரிக்கு அதுவும் இருக்குது நம்ம கம்பெனியில், அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன். 2 சேர்த்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கேன். செல்லரிக்கும் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு போவேன். இது மெடிசன் நானும் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கும் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. இது எடுக்காமல் நான் இருக்குது கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணி, ஸோ முரிங்கோ ப்ராடக்டை நீங்கள் இது கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ். தேங்க்யூ.